இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஊடகவியலாளர் என்று சொல்லிக்கொண்டு பலரை அவதூறாக ஆபாசமாக பேசிக் கொண்டிருந்த சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய கை உடைக்கப்பட்டது என்றெல்லாம் செய்தியில் வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் இன்னொரு தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது என்னவென்று கேட்டால், கடந்த தேர்தலுக்கு முன்பு தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அவருடைய மகன் மிதுன் அவர்கள் சவுக்கு சங்கரை அழைத்து சென்றார். அதற்கு பிறகுதான் சவுக்கு சங்கரை தேர்தல் ஆலோசனை குழுவிற்கு எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்திக் கொண்டார். அதற்காக அவருக்கு ஒரு பெருந்தொகை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமிருந்து வழங்கப்பட்டது என்றும், அதைத் தொடர்ந்து பல விஷயங்களில் அதிமுகவுக்கு ஆதரவாக பேசிய சவுக்கு சங்கர் பல கட்சிகளை மிகவும் மோசமாக வசைபாடினார். கேவலமாக பேசினார், அவதூறாக பேசினார், அருவருக்கத்தக்க வகையில் பேசினார். அதற்கு பிறகுதான் இப்பொழுது காவலர்களையும் பெண் காவலர்களை பற்றியும் அவதூறாக பேசியதாக, ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் பேசியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை போலவே இன்னொரு வழக்கும் அவர் மீது இருக்கிறது. தமிழர் விடுதலை படையைச் சேர்ந்த வீரலட்சுமி என்பவரும் வழக்கு தொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல் அனுப்பிய சவுக்கு சங்கர் தன்னை கூடிய விரைவில் ஜாமீனில் வெளியே எடுக்கவில்லை என்றால் கொடநாடு கொலை வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த தொடர்பை வெளியிடப் போவதாகவும், கடந்த அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது அவருடைய சம்பந்திக்கு பொதுப்பணித்துறை கான்ட்ராக்டுகளும் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை கான்ட்ராக்டுகளும் எப்படி முறைகேடாக வழங்கினார்கள் என்ற ஆதாரத்தை வெளியிடப் போவதாகவும் பிளாக்மெயில் செய்திருக்கிறார். இதன் மூலம் எப்படியாவது தன்னை அதிமுக வெளியிலே ஜாமீனில் எடுத்துவிடும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார். இந்த சவுக்கு சங்கர் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பியதாக கூறப்பட்ட இந்த செய்தியை ஒரு இணையதள பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது இல்லை என்பது காலப்போக்கில் தெரிய வரும். அதே நேரத்தில் சவுக்கு சங்கரின் மீது ஒரு பத்திரிகையாளர் சந்தியா ரவிசங்கர் என்பவர் ஒரு புகாரை சென்னையிலே கொடுத்திருக்கிறார் காவல்துறையில். அவர் மீது 6 ஆண்டுகளுக்கு முன்பு அவதூறாக பேசியதாகவும், அப்பொழுதே அவர் புகார் கொடுத்ததாகவும், அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் புகார் கொடுத்திருக்கிறார். இப்படி சவுக்கு சங்கருக்கு காவல்துறையை தாண்டி வெளியிலிருந்து பலர் சவுக்கு சங்கர் மீது தொடர்ந்து புகார் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், சவுக்கு சங்கர் எவ்வளவு மோசமான பேர்வழியாக இருந்திருக்க வேண்டும். யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அவதூறாக ஆபாசமாக பேசுவதிலே சவுக்கு சங்கர் கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாமல் பேசிக் கொண்டிருந்தார். மற்றவர்களை ஆபாசமாக பேசுவதிலே அலாதியான சுகம் கண்டவர். இன்றைய திமுக ஆட்சியை விமர்சிக்கின்ற பொழுது கூட திமுக ஆட்சியில் திறமை இல்லை, திமுக ஆட்சியில் நிர்வாக திறமை இல்லை, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காற்றிலே பறக்க விட்டார்கள் என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை ஆதாரத்துடன் அடுக்கியிருந்தால் பரவாயில்லை. அல்லது கலைஞருக்கு இருந்த திறமையில் பாதி கூட ஸ்டாலினுக்கு இல்லை, அவருடைய குடும்பத்தில் கலைஞருக்கு இருந்த அந்த அறிவாற்றல் யாருக்கும் இல்லை என்று பேசியிருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் அருவருக்கத்தக்க ஆபாசமான வகையிலே பேசினார். கலைஞருடைய DNA அந்த குடும்பத்தில் யாருக்கும் இல்லை என்று சவுக்கு சங்கர் தான் பேசினார். இப்படிப்பட்ட ஆபாசமான பேச்சுக்கள் எல்லாம் தேவையா? சொல்லலாம், திமுகவை சார்ந்தவர்கள் ஆபாசமாக பேசவில்லையா? பேசுகிறார்கள், மறுக்கவில்லை. திமுகவில் தற்பொழுது கூட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஒரு ஆபாச பேச்சாளர், நாளாந்தர பேச்சாளர் இருக்கிறார். அவருக்கு இணையாக மற்றவர்களும் பேசினால் நாடு என்னாவது? இது என்ன அரசியலா இல்லை ஆபாசவியலா? இது என்ன பத்திரிகை துறையா இல்லை ஆவல் துறையா? பத்திரிகை துறை மிகவும் கண்ணியமாக இருக்க வேண்டும் அல்லவா? அதுதானே ஜனநாயக மாளிகையின் 4வது தூண், த 4th எஸ்டேட். அந்த பத்திரிகை துறையில இருந்து கொண்டு யூடியூப்ல பேசுகின்ற சவுக்கு சங்கர் மோசமான ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் மற்றவர்களை குற்றம் சாட்டுவதற்கு சவுக்கு சங்கருக்கு யார் உரிமை தந்தது என்றுதான் இன்றைக்கு பல கேள்விகள் ஊடகங்களில் எழுப்பப்படுகிறது. சவுக்கு சங்கரோடு சேர்த்து ரெட்ஃபிக்ஸினுடைய ஜெரால்டு ஃபெலிக்ஸ் என்பவர் மீதும் இன்றைக்கு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
சவுக்கு சங்கர் அருவருக்கத்தக்க வகையில் ஆபாசமாக பேசியதோடு அவருக்கு துணை போனவர் ஜெரால்டு பெலிக்ஸ் என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. இந்த ஜெரால்டு பெலிக்ஸ் தான் ஒருமுறை தமிழ் பேரரசு கட்சியின் பொதுச் செயலாளர் திரைப்பட இயக்குனர் ப. கௌதமன் அவர்களை ஜாதி வெறியன் என்று திட்டமிட்டு அவதூறான செய்தியை பரப்பினார். அந்த அவதூறான செய்தியை பரப்புவதற்கு தேவையில்லாமல் கௌதமன் அவர்களிடம் கேள்வி கேட்டான். அந்த கேள்விகளுக்கெல்லாம் கௌதமன் அவர்கள் சிறப்பாக நெத்தியடியாக பதில் சொல்லியிருந்தும் கூட அவரை ஜாதி வெறியர் என்று ஊடகங்களிலே பரப்புவதற்கு மட்டுமே இந்த ஜெரால்டு பெலிக்ஸ் போன்றவர்களும் இன்னும் சிலரும் அயோக்கியத்தனமான வேலைகளை செய்தார்கள். ஆனால் அதையும் தாண்டி கௌதமன் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார், போராளியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி மக்களுக்காக போராடுகின்ற போராளிகளை கூட இந்த சவுக்கு சங்கரும் ஜெரால்டு பெலிக்ஸும் அவமானப்படுத்தி அவர்களை மக்கள் மத்தியிலே கேவலப்படுத்துகின்ற வகையில் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் இந்த சவுக்கு சங்கருக்கும் இந்த ஜெரால்டு பெலிக்ஸுக்கும் இன்றைக்கு ஊடகத்திலிருந்து கூட யாரும் ஆதரவு கொடுக்கவில்லை. அவர்களை கைது செய்தது தவறு என்று 98% ஊடகத்தில் இருப்பவர்கள் யாரும் பேசவில்லை. ஏதோ 1-2 பேர் இவர்களை போன்றவர்கள், இவர்களுக்கு ஒத்துவதுபவர்கள், இவர்களைப் போலவே ஆபாசமாக பேசுகின்ற சிலர் வேண்டுமானால் இவர்களுக்கு ஆதரவாக பேசலாமே தவிர இவர்களுக்கு ஆதரவாக பேசுவதற்கு அரசியல் கட்சி தலைவர்களும் தயாராக இல்லை, மற்ற ஊடகங்களும் தயாராக இல்லை. பத்திரிகை துறையும் சவுக்கு சங்கரை கலட்டி விட்டு விட்டது. இப்பொழுது சவுக்கு சங்கர் நிராதரவாக நிற்கதியாக நின்று கொண்டிருக்கிறார். சவுக்கு சங்கர் இன்னும் பல வழக்குகளை சந்திக்க வேண்டியிருப்பார். அநேகமாக சிறையிலே இருப்பதில் சவுக்கு சங்கர் இன்னொரு செந்தில் பாலாஜி ஆகிவிடுவார் என்றே நினைக்கிறேன் என கூறி இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.